जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சதா சர்வகாலமும் என்னையே நினைந்து கொண்டே போர்புரி. மனம் புத்தியை என்னிடத்து அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பார்த்தா வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் எனும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கின்றவன் அப்புருஷனையே அடைகின்றான். திரும்ப 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 நிர்விகல்ப நிலைக்குள்ளேயே உங்களை எடுத்து வந்து நிறுத்துவீர்களானால் நீங்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயம், மனச நிர்விகல்ப நிலையில வச்சு உடம்பை இயக்காமலே இருந்தீர்களானாலும் உங்களுடைய சமாதி முழுமையடைந்து விட்டதான் நமக்கு தெரியாது. பல பேர் பார்த்தீங்கன்னா இமயமலையில் காட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் பொழுது பெரிய ஆழ்ந்த அமைதியில் இருக்க மாதிரி தான் தோணும். அவங்க இறங்கி ஊருக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவங்க அமைதி நிலையானதா அல்லது சூழ்நிலையால் வந்ததா. சூழ்நிலையால் வந்த எல்லாமே நிலையானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அமைதி சூழ்நிலையால் ஆனதா அல்லது நிலையானதா அப்படின்னு எப்போ நமக்கு புரியும்னா, இங்கே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி என்னை நினைந்து கொண்டே போர் புரி. அதாவது உடல் இயங்கியும் மனம் இயங்கியும் உங்கள் உணர்வு நிர்விகல்பத்தில் இருந்தால்தான் நீங்கள் அடைந்த ஆன்ம நிலை அமைதி நிலை நிலையானது. இல்லைன்னா அது சூழ்நிலையால் ஆனது. சூழ்நிலையால் ஆனது நிலையானது அல்ல. ஆரம்பத்தில் வேணால் அந்த சூழ்நிலை கொஞ்சம் உதவி பண்ணலாம், ஆனால் சூழ்நிலையால் ஆனதெல்லாம் நிலையாகிவிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இங்கே ரொம்ப அழகாக எம்பெருமான் சொல்லுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் எனும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அப்புருஷனை அடைகின்றான். அன்கிளச் பண்ணி நிர்விகல்ப நிலையிலேயே நிலை பெறுபவன் மனமும் உடலும் இயங்கினாலும் ஆனந்த சமாதியிலேயே நிலை பெறுகிறான். மீண்டும் 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 நல்லா புரிஞ்சுக்குங்க, எத்தனை தரம் மெனு கார்டை படித்தாலும் சாப்பிட்டா மட்டும்தான் பசி அடங்கும். எத்தனை தரம் இந்த சத்தியங்களை கேட்டாலும் பழகினால் மட்டும்தான் அனுபூதி வரும். இப்போ நான் சொல்றது எல்லாமே மேப்பை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
மேப்பை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டதாலேயே அந்த ஊருக்கு போய் பார்த்த அனுபவம் கிடைச்சிராது, அதை போய் பார்த்தாக வேண்டும். அதனால் உண்மை என்னன்னா, இங்கே எம்பெருமான் சொல்ற மாதிரி அபியாச யோக யுக்தேன, மீண்டும் 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 அதை செய்ய துவங்குங்கள். இந்த செய்தல் அபியாசம் அப்படிங்கிறது உங்களை இந்த உயர்ந்த உணர்வு நிலைக்கு எடுத்து சென்று விடும், உயர்ந்த உணர்வு நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்து விடும். ஆனந்த சமாதி உங்களுக்குள் மலர்ந்து விடும். இன்செக்யூரிட்டியினாலேயே நரம்புகள் ஆடிப்போகின்ற தன்மையுடையவன் மனிதன். இந்த நரம்புகள் ஆடிப்போகிற தன்மை இருந்ததுன்னா நிச்சயமாக மரண காலத்திலே இறை சக்தியோடு ஒன்று இருக்க இயலாது, இறை சக்தியோடேயே இருந்துவிட இயலாது. ஆனால் யார் மரண காலத்திலே இறை சக்தியோடேயே ஒன்றியிருந்து அந்த உணர்வோடேயே உடலை விடுகிறார்களோ, அப்போ என்ன அர்த்தம்னா, உடலையும் மனதையும் தாண்டிய உணர்விலே தன்னை நிறுத்தி கொள்வது. எந்த பயோமெமரி மேலே பொங்கி வந்தாலும், எந்த துக்கம் பயம் வேதனை மேலே பொங்கி வந்தாலும் அதனாலெல்லாம் அசைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் மறைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் இழிவடையாத அளவிற்கு உங்களுக்குள் இறைநிலை நிலை பெற்று விடுமானால் மட்டும்தான் எம்பெருமான் இங்கு சொல்லுகின்ற என்னையே நினைந்து உடலை விடுபவன் என்னையே அடைகின்றான். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. புளியம்பழம் மாதிரி ஓடும் உள்ளிருக்கும் சதையும் ஒட்டாமல் உதிர்ந்த நிலை. அதே மாதிரி உடலுக்குள்ளே இருக்கும் புளியங்காய் பார்த்தீங்கன்னா ஓடும் உள்ளிருக்கும் சதையும் ஒட்டி இருக்கும், ஓட்டையும் சதையையும் பிரிக்க முடியாது. புளியம் பழம் பார்த்தா ஓடும் சதையும் பிரிந்து விட்டிருக்கும், ஓட்டை தட்டி தனியாக எடுத்துடலாம், சதை மட்டும் தனியாக எடுத்துட முடியும். அதே மாதிரி இளமையில் உங்களுடைய உடலையும் உணர்வையும் தனித்தனியாக பிரிக்க முடியாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் முதுமைக்குள்ளாகவாவது நாம் பழுத்து விட வேண்டும். நம்முடைய உடலையும் உணர்வையும் தனித்தனியாக பிரித்து கொள்ளுகின்ற அளவிற்கு நம் உணர்வு பழுத்து விட்டிருந்தால்தான் நாம் வயதான பின்பாவது பழுத்திருக்கிறோம். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலம் கடந்த பின்பும் பழுக்காமல் காயாகவே இருப்பவர்கள் தானும் கசந்து மற்றவர்களுக்கும் வாழ்க்கையை கசப்பாக்குவார்கள். சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது, சாமி நான் நினச்சிட்டு இருக்கிறது நடந்து பணமெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னா பக்கத்து ஊரில் ஒரு கோவில் கட்டுறேன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் சாமி, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கய்யா. இல்லை என் பூர்வீக சொத்து எனக்கு வரணும், அது வந்துடணும். இல்லை அது எப்படிப்பா வரும்? இல்லை எங்கள் மாமியார் மண்டையை போட்டால் தான் வரும். சொன்னா அப்பா அதுக்கெல்லாம் நான் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, வயதான பிறகும் அவர்களாலும் அதை விட்டுவிட முடிவதில்லை. நம்முடைய பாரம்பரியத்தில் வானப்பிரஸ்தம்னு சொல்வார்கள். 50 வயது கடந்த உடனேயே பொறுப்புகளை எல்லாம் அடுத்த வாரிசுகளிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பழுப்பதற்கு, எப்படி அந்த பழுத்த புளியம்பழம் ஓடும் சதையும் ஒட்டாமல் இருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த உடலுக்குள் இருந்தாலும் உடலுக்குள்ளும் உணர்வாலே ஒட்டாமல் பழுப்பதற்காக உபயோகப்படுத்துவார்கள். உணர்வாலே தன்னை ஒன்றாக்கி கொள்ளுதல்,
இறை சக்தியோடு பிரபஞ்ச சக்தியோடு தனக்குள் இருக்கும் நிர்விகல்ப நிலையோடு தன்னை ஒன்றாக்கிக் கொள்ளுதல். இந்த செயலை செய்ய துவங்கினால் மட்டும்தான் கடைசி காலத்திலே இறை சிந்தனையோடு எந்தவிதமான துக்கமும் இல்லாமல் மன மாற்றமும் இல்லாமல் இறை சிந்தனையில் நிலைத்து உடலை விட முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் உடம்பும் மனசும் கொந்தளிக்கும். எல்லா மெமரி பயோ மெமரிஸும் மேலே பொங்கி வரும். எந்த பயோ மெமரி மேலே பொங்கி வந்தாலும், எந்த துக்கம் பயம் வேதனை மேலே பொங்கி வந்தாலும் அதனாலெல்லாம் அசைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் மறைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் இழிவடையாத அளவிற்கு உங்களுக்குள் இறைநிலை நிலை பெற்று விடுமானால் மட்டும்தான் எம்பெருமான் இங்கு சொல்லுகின்ற என்னையே நினைந்து உடலை விடுபவன் என்னையே அடைகின்றான். இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை உகுக்கின்றானோ அவன் அந்த ஸ்வரூபத்தையே அதையே அடைகின்றான். வேற ஒன்றுமில்ல. நீங்கள் உடம்பை விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உயர்ந்த உணர்வு நிலையில் இருப்பீங்க. அடுத்த உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றிய எல்லா வாய்ப்புகளும் உங்கள் முன் அடுக்கப்படும். ஏன்னா எல்லா முடிவுகளையும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. அந்த வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி அடுக்கப்படும். உங்களுக்கு என்னென்னலாம் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நீங்கள் மனசில் நினச்சிருந்தீங்களோ, எந்தெந்த கற்பனையெல்லாம் நீங்கள் என்டர்டெயின் பண்ணீங்களோ உங்கள் லைஃப்பில், அந்த கற்பனைகள், அதோட லாப நஷ்டங்கள், சாத்தியக்கூறுகள் எல்லாம் உங்கள் முன்னாடி அடுக்கப்படும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கிற பிறவி கூட நீங்கள் எடுத்த முடிவு. நாம் கேட்கலாம், அப்புறம் ஏன் சாமி நான் இந்த மாதிரி ஏழ்மையாக வந்து பிறந்தேன்? நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், சில நேரத்தில் பணம் பல பொறுப்புகளையும் பயங்களையும் துக்கங்களையும் எடுத்து வருகின்றது. அந்த பொறுப்புகளையும் பயங்களையும் துக்கங்களையும் எதிர்கொள்ள விரும்பாத மனிதன், அது எல்லாம் இல்லாமல் வாழ விரும்புகிற மனிதன் உடம்பெடுக்கும் பொழுதே ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வந்துடுறீங்க. இறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழணும்னு நினச்ச எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்கள் முன்னால் அடுக்கப்படும். ஒருவேளை இந்த வாழ்க்கை இதோட போதும், இதுக்கு மேலே உடலே வேண்டாம், பிரபஞ்சத்தோடு கரைந்து முக்தனாக ஜீவன் முக்தனாக வாழலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவும் உங்கள் டேபிளில் முன்னாடி இருக்கும். நீங்கள் இருக்கிறதுல எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை நேரடியாக சூஸ் பண்ணுவீங்க. துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா லோகங்களும் அழிந்து விடும், அழிந்து உண்டாகும் தன்மையுடையன. அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும். அதனால் குந்தியின் புதல்வனே, என்னை அடைந்தபின் மறுபிறவி கிடையாது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया या ते வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக வாழ வேண்டுங்கிற அந்த கருத்து, இதுக்கு மேலே உடல் வேணாம், இதுக்கு மேலே பிறவி வேண்டான்னு நினைக்கிற கருத்து ஆழ்ந்து தெளிவாக உங்களுக்குள் இருக்குமானால் அதை எடுப்பீங்க. சில பேர் இல்லை, பிறவியில் என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா எடுக்கலாமே, நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் தப்பு இல்லை, எதுவுமே தவறில்லை. எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுன்னு தெளிவாக தெரியுதோ அது வரைக்கும் எதுவுமே தவறில்லை. ரொம்ப அழகாக
நம்முடைய பக்தர்கள் பாடுகிறார்கள், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன். பக்தர் சொல்றாரு, இந்த இறைவனுடைய வடிவத்தை காண முயன்றால் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால், இந்த இறைவனுடைய வடிவத்தை நாம் காண முடியும்னு சொன்னா, கண்டால் மனித பிறவியும் வேண்டுவதே. பரவாயில்ல, நான் மனுஷனுமே எடுக்கணும் தான் விரும்புகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மன உணர்வு இருந்தால் நல்ல மனிதன் எடுத்து அந்த இறைவனை வடிவத்தோடு காணுகின்ற அந்த பாவசமாதி நிலையிலேயே வாழ்வார்கள். அதுவும் தவறில்லை. இல்லை, இறைவனை வடிவத்தை கடந்து உணர்வாலே உணர்ந்து முக்த நிலையிலேயே வாழ வேண்டும் நினைச்சா விதேக முக்தர்களாக வாழ்வார்கள். அதுவும் தவறில்லை. எந்த மாதிரி வாழணும்னு நினைச்சாலும் தவறில்லை. ஆனால் தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் தான் அந்த முடிவை எடுத்தீர்கள்னு தெரிஞ்சு வாழ்ந்தால் தவறில்லை. இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழற வாழ்க்கை நாம தான் எடுத்த முடிவுன்னு தெரியலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையை பார்த்து வயிறறிஞ்சிட்டு இருக்கிறதே வாழ்க்கையாக மாறிடும். இப்போ இது நாம தான் எடுத்த முடிவுன்னா அவரை பார்த்து வயிறறிஞ்சிட்டு இருக்க மாட்டோம், தெளிவாக இருக்கும். சரியான புரிதல் மட்டும் நமக்குள் நடந்து விடுமானால் எந்த வாழ்க்கையுமே தவறில்லை. சில நேரத்தில் அந்த சரியான புரிதல் நடக்கிறதில்லை. இப்போ எம்பெருமான் சொல்ற இந்த சத்தியம், யார் எப்பொருளை எண்ணிக்கொண்டு உடலை விடுகின்றானோ அந்த ஸ்வரூபத்தையே அடைகின்றான். இந்த சத்தியம் புரிந்து விடுமானால் போதும். அப்போ நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கை நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த உணர்வோடையே உடலை விடலாம், தப்பே கிடையாது. சரியான புரிதல். ஒரு 10வது வகுப்பு ஆசிரியை சாராயத்தினுடைய கெடுதிகளை, மதுவினுடைய கெடுதிகளை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி ஒரு கப்பில் தண்ணீரும் இன்னொரு கப்பில் மதுவையும் வைத்து விட்டு 2 புழுவை எடுத்து 2 கப்பிலையும் போட்டார்கள். தண்ணியில் இருந்த புழு அது பாட்டு நெளிஞ்சு நிம்மதியாக ஆனந்தமாக நீந்திட்டு இருந்தது. அந்த மது கோப்பையில் போட்ட புழு சில வினாடிகளில் இறந்து போயிருச்சு. அங்கே இருந்த மாணவர்களை ஒருத்தனை எழுப்பி கேட்டாங்க, உனக்கு என்னப்பா இதுலேருந்து புரியுது? அவன் சொன்னான், ஐயோ சாராயமே குடிக்கக்கூடாது, பூச்சி செத்து போயிருச்சு பாருங்க, அந்த மாதிரி நமக்கும் அது கெடுதி. இன்னொருத்த எந்திரிச்சுனா, இல்லை ரெகுலராக சாராயம் குடிச்சா வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் செத்து போகும். சரியான புரிதல் இல்லாமல் இருத்தல். ஒரே சூழ்நிலை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் விடிய விடிய ஹரிச்சந்திரன் கதையை சொல்லிட்டு பாகவதக்காரர் ஒருத்தனை கேட்டாரான், என்னப்பா புரிஞ்சது? அவன் சொன்னான், ஐயா செத்தாலும் பொய்யே சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும்னு புரிஞ்சுது. இன்னொருத்தனை கேட்டாரான், உனக்கு என்னப்பா புரிஞ்சுது? அவசர ஆபத்துக்கு பொண்டாட்டி அடக்க வச்சா கூட தப்பு இல்லைன்னு புரிஞ்சுது. எப்படி வேணா புரிந்து கொள்ளலாம். சரியான புரிதல் இல்லாமை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனை. சரியான புரிதல் இல்லாமை. சரியான புரிதல் நடந்து விடுமானால், சரியான புரிதல் நமக்குள் நிகழ்ந்து விடுமானால் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை நம்மால் தெளிவாக எடுக்க முடியும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சத்தியங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து இறந்து விடுபவர்கள் எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை, கோட்டையே கட்டி ஆண்டு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மிக மோசமான துக்கத்திற்கு ஆளாகின்றது. பெரிய கன்ஃபியூஷன், பெரிய குழப்பம், பெரிய வழிதெரியாத்தன்மை, எதிலோ ஒன்று ஸ்டக்காய் போன சிக்கிக்கொண்ட தன்மைக்குள் ஆளாகிறார்கள். அப்படி இல்லாமல் உயர்ந்த உணர்வு நிலையில் இருந்து இறைஸ்வரூபத்தில் மனதை ஒன்றாக்கி கொண்டு உடலை விடுபவன் இறைநிலையே அடைகின்றான். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாம் கதாः
आब्रह्मभुवनाल्लोका पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते मामुपेत्य पुनर्जन्म तुकालय शाश्वतं नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गता आब्रह्मभुवनाल्लोका पुनरावर्तिनोऽर्जुनः மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்து விடுவர். என்னை அடைந்த விட்டு பிறகு துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா லோகங்களும் அழிந்து விடும், அழிந்து உண்டாகும் தன்மையுடையன. அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும். அதனால் குந்தியின் புதல்வனே, என்னை அடைந்தபின் மறுபிறவி கிடையாது. வாழ்க்கையினுடைய ஆழமான ரகசியங்களை சொல்லுகிறார். அதாவது பல்வேறு சந்தேகங்களை இறைவன் இங்கு விளக்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பல லோகங்கள் இருக்கு. பல லோகங்கள்னா பல நிலைகள் இருக்கு, பல்வேறு நிலைகள். அதாவது வெறும் சுகத்தையே வைத்துக்கொண்டு வாழ்வது, இல்லை கொஞ்சம் சுகத்தையும் புகழையும் வைத்துக்கொண்டு வாழ்வது, புகழாலேயே வாழ்வது, இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் இருக்கு. இதுதான் பல்வேறு லோகங்கள்னு சொல்றோம். பல்வேறு லோகங்கள்னா மேலே எங்கெங்கேயோ வேற வேற லோகங்கள் இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ஜியாகிரபிக்கல் இல்லை, சைக்கலாஜிக்கல். நாம எந்த மாதிரி மன அமைப்போட வாழறோமோ அந்த மாதிரி உலகத்தை நம்மை சுற்றி உருவாக்குவோம். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி, கடந்த சில ஆண்டுகளாக நான் பார்க்குறேன், நிறைய ஆன்மீக வெப்சைட்டுகள் எனக்கு வருது, நிறைய ஆன்மீக புத்தகங்கள் வருது, நிறைய ஆன்மீக கூட்டங்களை பற்றி நான் கேள்விப்படுறேன், நிறைய ஆன்மீக நண்பர்கள் வராங்க, உலகமே ஆன்மீகமயமாக மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, உலகம் ஆன்மீகமயமாக மாறலை, நீங்கள் ஆன்மீகமயமாக மாறிட்டு இருக்கீங்க. உலகம் எப்போவுமே ஆன்மீகமயமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல் செய்யும் பொழுது, செயல்படும் பொழுது, இயங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திடீர்னு மெதுமெதுவாக இந்த மாதிரி நபர்களையே இருக்கும், இந்த மாதிரி சூழலையே பார்க்கும், இந்த மாதிரி நண்பர்கள்ட்ட தான் பேசக்கூட விருப்பம் இருக்கும், இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்குத்தான் விருப்பம் இருக்கும். ஏதாவது ஒரு கல்யாணம் சடங்கு காட்சிக்கு போனால் கூட முதல்ல மாதிரி பட்டுப்புடவை பற்றி பேசுகிறதுக்கும் நகையை பற்றி பேசுகிறதுக்கும் விருப்பம் இருக்காது. மாலை போட்டுருக்கிற ஆளாக பார்த்து, ஓ நீங்களும் சாமி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களா, அந்த குரூப் தனியாக அதோட ஒதுங்கிறோம். எவ்வளோ நாளாக சாமியோட தெரியும். கரெக்டாக அந்த மாதிரியான நண்பர்களோடையே பழக்கம் வரும், அந்த மாதிரியான நண்பர்களோட மட்டும்தான் ஈர்ப்பு வரும், அந்த ஃப்ரீக்வன்சிலேயே இருக்க தோணும். மற்ற உறவுகள்லாம் தானாகவே உங்களை விட்டு போயிடும். அப்போ தான் ஒரு மீன்காரிக்கு ஒரு யோசனை வந்ததான், அப்பா இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு பூவாசனையால் தான். அவங்களுடைய மீன் கூடையில் தண்ணி தெளித்து தலாணி பக்கத்தில் வச்சோட நிம்மதியாக தூங்கிட்டார்களாம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, மலத்திலே இருக்கின்ற புழுவை எடுத்து சோற்றுப்பானையில் வைத்தால் இறந்து விடுமா. அந்த மாதிரி வெறுமனே லௌகீக மனம் படைத்த அந்த புழுவை எடுத்து ஆன்மீக இடத்துல வச்சா கூட அதெல்லாம் இருக்க முடியாது, ஓடி போயிடும், இறந்து போயிடும், அதால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொரு அழகான கதை சொல்வார்.
ராமகிருஷ்ணர். ஒரு 4 மீன் விற்கும் பெண்கள் சந்தையில் மீன் விற்றுட்டு ஊருக்கு திரும்பப்போ ரொம்ப இருட்டிருச்சு. அதனால் வழியில் ஒரு பூ விற்கின்ற ஒருவருடைய வீட்டில் அடைக்கலம் கேட்குறாங்க. நாங்கள் இங்கே ராத்திரி தங்கிட்டு காலையில் போகலாமான்னு. அந்த நபர் சொல்கிறார், நல்லா இருந்துக்கோங்க, அதுக்கு என்னம்மா அப்படின்னு இடத்த கொடுத்துட்றாரு. ஆனால் ராத்திரி 4 மணி நேரம் அவங்க புரண்டு படுத்து அவங்களுக்கு தூக்கமே வரலை. அப்போ தான் ஒரு மீன்காரிக்கு ஒரு யோசனை வந்ததான். அப்பா, இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு பூ வாசனையால் தான். அவங்களுடைய மீன் கூடையில் தண்ணி தெளித்து தலாணி பக்கத்தில் வச்சோட நிம்மதியாக தூங்கிட்டார்களாம். நம்முடைய மனமும் எந்த வாசனைக்கு ஒட்டியதோ அந்த வாசனையில் தான் ஒட்டும். புது வாசனை டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த பழைய நபர்கள்லாம் காணாமல் போயிடுவார்கள். எப்போ உங்களுக்கு உலகம் முழுக்க ஆன்மீகமயமாக மாறிட்டே இருக்குன்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஆன்மீகமயமாக மாறிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள் மாற்றம் நடக்கின்றது. எந்த உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ அது மாதிரி உங்களை சுற்றி உலகத்தை உருவாக்கிப்பீங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், சில நேரத்தில் மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஈர்த்து கொண்ட துக்கங்களை பற்றி சொல்லும் பொழுது தான் எனக்கே புரியுது எந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தின் மூலமாகவே தன்னை நோக்கி துக்கத்தை ஈர்க்கிறான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.